கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள ஜெம் புற்றுநோய் மையம் சார்பில் இந்தியாவில் முதன்முறையாக மேம்பட்ட கருப்பை புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள ஜெம் மருத்துவமனையில் மேம்பட்ட வயிற்றுப் பகுதி புற்றுநோய்களுக்கு புதிய அறுவை சிகிச்சை முறைகளை செய்து இந்தியாவின் முதல் சிகிச்சை முறையை அறிமுகம் செய்துள்ளது. இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு ஜெம் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பழனிவேலு கூறுகையில், பெரிட்டோனியல் கார்சினோ மாட்டோசிஸ் எனும் குடல், வயிறு மற்றும் கருப்பை போன்ற மேம்பட்ட நிலை வயிற்றுப்பகுதி புற்றுநோய்களில் காணப்படும் ஒரு கடுமையான நோய். இந்த நோய் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் கடுமையான வலி மற்றும் குறைந்த ஆயுள் ஆகியவற்றை எதிர்கொள்கின்றனர். முன்னதாக இத்தகைய நோய்களுக்கு கீமோதெரப்பி மட்டும் செய்து வந்த நிலையில் சைட்டோ ரேடக்டிவ் சர்ஜரி மற்றும் ஹைப்பர் தெர்மிக் கீமோதெரப்பி ஆகியவை இணைந்து நோயாளிகளுக்கு செய்யப்படுவதால் நோயாளிகள் குறைந்த நாட்களில் சிகிச்சையில் இருந்து வீடு திரும்புவதாக தெரிவித்தார். இன்றைய தொழில்நுட்ப முன்னேற்றம் காரணமாக இந்த சிக்கலான அறுவை சிகிச்சையை லேப்ராஸ்கோபி முறையில் உடலில் சிறு துளையிட்டு அந்த துளைகள் வழியாக சிறப்பாக செய்து முடிப்பதாகவும், இதனால் வயிற்றில் உள்ள பெரிட்டோனியம் என்றழைக்கப்படும் புற்றுநோய் செல்களை முற்றிலும் அகற்ற முடியும் என்றார். இந்த முறையில் நமது மருத்துவமனையில் இதுவரை 5 நபர்களுக்கு செய்து அவர்கள் 1 வார காலத்தில் வீடு திரும்பிவிட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படுவதால் குறைந்த வலி, குறைந்த இரத்த இழப்பு, இரத்த மாற்றம் தேவைப்படுவதில்லை. இதனால் நோயாளிகளின் எதிர்ப்பு சக்தி பாதிக்கப்படுவதில்லை என்றார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது மருத்துவர்கள் கவிதா, சாய் தர்ஷினி, பரத் ரங்கநாதன், சிவகுமார், அருள்முருகன், பார்த்தசாரதி, ராஜபாண்டியன், மது சாய்ராம் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பண்றப்போ நம்ம கேன்சர் செல்லுகளை துல்லியமா கண்டறியலாம். லேப்ரோஸ் ரோபோட்டிக்ல இந்த ஐசிஜிங்கிற நவீன இது மூலம் அந்த கேன்சர் செல்ல ஸ்டெயின் ஆகி அந்த நம்ம லேப்ரோஸ் போடும் பொழுது அதனுடைய முணுமுணு பூச்சிகள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிளர் நமக்கு தெரியும். ஸோ அதனால கம்ப்ளீட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஃப்ரோசன் பயாப்சி பண்ணி டிஷ்யூஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால அதற்கேற்ப நம்ம சர்ஜரி பண்ணும் பொழுதே அதனோட முழுமையாக பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால இதில் 10 to 15 பங்கு அந்த கேமராவில் பெருசுபடுத்தி காமிக்கும். அதனால துல்லியமாக நம்ம ரத்த சேதம் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அந்த வகையில் இந்தியாவில் முதல் முறையாக இந்த 5 நபர்களுக்கு பண்ணியிருக்கோம். 5 பேஷண்ட்டுமே 5-6 நாட்களில் டிஸ்சார்ஜ் ஆகி நல்ல முறையில் இருக்காங்க. லாங் ரன்ல இதை நம்ம பிரபலப்படுத்தணும், மற்றவங்களுக்கும் இதை பயிற்சி கொடுக்கணும். ஸோ ஓப்பனில் எல்லா கேன்சர்லையுமே இருந்த சக்ஸஸ் ரேட்டோட லேப்ரோஸ் ரோபோட்டிக்கில் பல மடங்கு நல்ல முறையில் சக்ஸஸ் வந்த மாதிரி தான் இதுலேயுமே ஓவரி கேன்சர்லேயும் அப்படி தான். பெண்களுக்கு இதனுடைய பக்க விளைவுகளால் பாதிப்பு அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த லேப்ரோஸ்கோபி ரோபோட்டிக்கில் பண்ண பிறகு அவங்களுக்கு ரெக்கவரி டைம் ரொம்ப கம்மி. அதனால் அவங்களுக்கு திரும்ப வரக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப குறைவு. ஸோ அந்த வகையில் அந்த வயிற்றுல நீர் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுறது, சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறது, அந்த நிலைமையில மாறி நார்மலான லைஃப், அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃப் பெட்டர்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அவங்க நார்மல் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதுக்கு இந்த டெக்னிக் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படும். நம்ம பண்ண இந்த இத்தனை பேஷண்ட்ஸ்க்குமே சார் சொன்ன மாதிரி டோட்டல் பேரட்டல் பெரிட்டோனெக்டமி பண்ண எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே அவங்க கண்டுபிடிச்சதே நம்ம அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அட்வான்ஸ் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த நோயோட வீரியத்தை குறைக்கிறதுக்கு நியோஜிவன் கீமோதெரப்பிலாம் போட்டதுக்கப்புறம் பேஷண்ட்ஸை லேப்ரோஸ்கோபி முறையிலேயே அந்த சைட்டோடெக்டிவ் சர்ஜரி வித் கம்ப்ளீட் பெரிட்டோனெக்டமி பண்ணும்போது பேஷண்ட் ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓப்பனில் பண்ணால் ஐசியூலேயே அட்லீஸ்ட் ஒரு 2-3 days வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற பீரியட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 1 to 2 weeks இருக்கணும். இதில் அப்படி கிடையாது. 5வது நாளே பேஷண்ட்டை நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். நம்ம பண்ண எல்லா கேசஸ்லையுமே. ஸோ இப்போ பேஷண்ட்டே முன்னாடி பார்த்துட்டு போனாங்க. அவங்கள பண்ணி 4 நாள் தான் ஆகுது. இன்றைக்கி அவங்க டிஸ்சார்ஜ் பேஷண்ட்டு. ஸோ ஓப்பன் சர்ஜரியில் ஏற்படுற அந்த ஹெர்னியா வரதுக்கான வாய்ப்புகள், இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் பண்ணும்போது அந்த வூண்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான ரேட் அதிகம். இது எல்லாமே சின்ன சின்ன ஓட்டைகள் வழியாக பண்ணும்போது அந்த வாய்ப்பே இல்லை. ஸோ பேஷண்ட்ஸோட ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரம் அடுத்து கீமோதெரப்பி சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அந்த கீமோதெரப்பியை நம்ம சீக்கிரமாக ஆரம்பிச்சிடலாம் பேஷண்ட்டுக்கு. ஸோ இது வரைக்கும் லாங் டேர்ம் ஸ்டடீஸ் இல்லை, ஏன்னா இது இப்போ தான் பிரபலம் அடைஞ்சிட்டு வர டெக்னிக்கு. ஸோ இதோட லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் வரும்போது தான் ஓப்பனுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, சர்வைவல் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதா என்னங்கிறதுலாம் நமக்கு தெரியும். பட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.